வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2020ஆம் ஆண்டு காய்கறி தோட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன், சீடிங்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ரெடிமேடு ஒரு கிட்டு தான் வாங்கிட்டேன். செல்ஃப் சீட் ஸ்டார்டர் அது ரொம்பவே நல்லா வந்துச்சு. நாங்கள் சீடிங்லேருந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நல்லாவும் அது வந்ததுங்க. விதை எல்லாமே நல்லா வந்தது. ஸோ சில விதைகள் நான் வீட்டில் நறுக்கின காய்கறிகள்லேருந்து எடுத்து காய வச்சது, சிலது நான் கடையிலலாம் வாங்கினது. நான் அது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நான் என்னென்ன பண்ணேன்னு. 2020ஆம் ஆண்டு காய்கறி தோட்டம் விதை போடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு காய்கறி தோட்டத்தில் முன் அனுபவம் ரொம்ப ரொம்ப குறைவு. அவ்வளோவா அதை பற்றின நாலேஜ் கிடையாது. ஆனாலும் நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதை பண்ணுறோம். அதனால நாங்கள் கற்றுக்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறோம். அதில் நிறைய ப்ராப்ளம் வந்தது. எந்த டைமில் எதை விதைக்கணும், எந்த டைமில் பூச்சி மருந்து அடிக்கணும், எந்த மாதிரியான பூச்சியெல்லாம் நம்ம தோட்டத்தை தாக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் வரப்போகுதுங்க. தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எந்த டேட்டில் எடுத்தது அப்படிங்கிறது சைடில் வரும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்ற வருடம் பிப்ரவரி மந்த் ரொம்ப குளிராக இருந்ததுனால அதுக்கு யூவி லைட் போட்டு இந்த மாதிரி நான் பண்ணேங்க. ஏன் நாங்கள் பிப்ரவரி மந்தே சீடிங் போட்டோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின வருஷம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, செடி குட்டியாகவே தான் வளர்ந்துருந்தது. அந்த இலைகள்லாம் ரொம்ப சிறுசாக இருந்தது. தோட்டத்தில் வச்ச உடனே அது கருகின மாதிரி பேல் எல்லோவாயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ஷேடே வராது, எங்கள் தோட்டத்தில் எப்போதுமே வெயில் இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம் இந்த வருஷம்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே விதை போட்டால் செடி கொஞ்சம் வளர்ந்து பெருசாக இருக்கும். அதனால அது தோட்டத்தில் வச்சோன்னா கருகி போகாமல் அந்த வெயிலை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அதனால போன வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே விதை போட்டோம். நீங்களும் உங்கள் தோட்ட பக்கம் இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ஏர்லியராகவே விதை போட்டு செடியை முளைக்க வச்சுடுங்க. அதுக்கு கண்டிப்பாக யூவி லைட் வேணும், ரொம்ப குளிராக இருக்கிற பட்சத்தில். மே 1 இன்னைக்கு பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. And then carrot. இந்த மாதிரி ஆரஞ்சா அது மாறணும். இந்த மாதிரி ஃபுல்லா. But didn't we get like multicolor? Yeah, ஆமா. பட் அது கொஞ்சம் பெருசாகணும் தங்கம். மாமா எங்க பாரு. போன வருஷம் வீட்டில் சமைச்ச சக்கரை பூசணிலேருந்து விதை எடுத்து செடி போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த 2020 என்ன பண்ணோன்னா, உருளைக்கிழங்கு, அப்புறம் புதினா, அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சது முளைச்சி வருது இல்லையா, அதை நாங்கள் ஊண்டி இந்த தடவை நாங்கள் பண்ணோம். வீட்டில் போட்டதில் வெண்டைக்காயும் பச்சை மிளகாயும் தான் வந்தது. பீர்க்கங்காவும் இந்த வாட்டி அந்த சக்கரை பூசணியும் வரல அவ்வளோவா. இது போன வருஷம் இருந்த கேரட்டு, இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்கேட்டர்டாக வைக்க போகிறோங்க. This is not bad. இப்படியே வச்சிரு ஒரு வரமா. Careful. நல்லா பெருசான கேரட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சிலதை நாங்கள் திரும்ப ஊண்டி தாங்க வைக்க போகிறோம். அதே மாதிரி மண்ணோட கொஞ்சம் உரமும் சேர்த்து பழைய மண்ணையும் புது மண்ணையும் கலந்து வைக்க போகிறோம். Look at the vibrant. I like the yellow. I like this one so much. It's my favorite. அதில் முளைச்சி வரும் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு இவ்வளோ பெரிய செடியாக இருந்தது எனக்கு, அதையும் ஊண்டி வைக்க போகிறோங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் அந்த கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போட்டு தனித்தனியாக ஊண்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டயர்டாக அப்படியே வாடின மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி புதினா செடிக்குன்னு ஒரு தனி தொட்டி வச்சு பண்ணோம்னா அதனோட வேர் வந்து அந்த தொட்டியை தாண்டி வெளியில போகவும் செய்யாது, மற்ற செடியை அது பாதிக்கவும் பாதிக்காதுங்க. ஓகே டாடி. இப்போ பக்கத்துலேயே வந்து நாங்கள் ஊண்டி வைக்கிறது வந்து குக்கும்பர் பிளான்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் அப்புறம் சூரியகாந்தி பூ. இந்த மாதிரி பல செடிகளை நம்ம ஊண்டி வைக்கலாம் ஒன்று ஒன்றா. தெரில இருட்டிச்சு. ஆமாம். Bad news. It's very very severe thunderstorm. Look. Wow. ஊண்டி வச்ச மறுநாளே ஒரு கனமான மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் கொஞ்சம் டயர்டாகவும் ஷாக்லையும் இருக்குங்க. ஆனால் ஒரு ஹோப் என்னென்னா எல்லா செடியும் உயிராக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆச்சோடவா 50 தான் இருக்கு. 52. It's raining and high 52, low 36. கன மழையிலிருந்து தப்பிச்ச இந்த அழகான செடிகள் வந்து இந்த குளிர்லேருந்து தப்பிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கல் வச்சாச்சு. பா ஆக்சுவலி இந்த வெயிலுக்கு ட்ராப் ஆகி நல்லா இருக்கும் பாத்துக்கு. அப்படியா? லைட்டாக திறந்து மட்டும் பார்ப்போம், அது உயிராக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோசிட்டு வாங்க. நடுவில் மட்டும் கூட ஓப்பன் பண்ணுமா? நீங்கள் உயிராக தான் இருக்கா? யா, இது கொஞ்சம் கருகுது பாரு டாடி. என்ன டாடி இப்படி இருக்கக்கூடாது. சே பாம்பா, டாடி வந்துருமா பொழைச்சு? ட்ராப் பண்ணி விட்டுருவோம். பாவம், ஆனால் அது நெலி. இது ட்ராப் பண்ண வளர்ந்துக்கிறோம் நினைக்கிறேன் வெயில பார்த்தா. ஐ டோன்ட் திங்க் இட் வில் கம் டாடி. லுக் அட் தட் டாடி. ஏன்னா இப்போ போடவாப்பா 3 daysல என்ன முளைக்கும்? ஓக்ரா போடுறேன். ஓக்ரா தானே போயிடுச்சு ரெண்டுமே. லுக் அட் தட் ஓக்ரா. இந்த வாட்டி நம்ம யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. புதுச்சுப்பா. ஒரு கோல்டு வந்துருச்சு. சரி ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்னைக்கே நான் போயிட்டு ரொம்ப வருத்தத்தில் இன்னொரு வாட்டி விதை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் 3 daysல அது ரெடியாக இருக்கும். திஸ் இஸ் வாட் சி. நாங்கள் வச்ச கிழங்கு மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. இன்றைக்கி டேட் என்ன? 10th. சரி, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. கேரட்ஸ் வந்து ஒரு சிலது வளருது. I will show you. இந்தா look, some are growing. செடிகள்லாம் வாடி இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருந்தது. ஆனால் இந்த வெங்காய செடியில் பூத்திருக்கிற இந்த பூக்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வெங்காயத்தோட பூ வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இதான் முதல் தடவை நாங்கள் நேராக எங்கள் கண்ணால் பார்க்குறோம். அதை சாப்பிட்டும் பார்த்தோம், அப்படியே வெங்காய டேஸ்ட்டு தான் இருந்தது. Water. It's my 4th seeding. Your 4th. You are getting an expert, you know.
How's it spill when I'm pouring? Mama, I have one question. Is tea healthier than coffee? Both are not healthy. Both contains caffeine, ma. They are almost growing. Good job. Just kidding, I tricked you. You naughty girl. The first time I believed you, but you tricked me. See? All the carrots are growing back. இங்கே கேரட் செடி கூட பக்கத்தில் 2 இருக்குல்ல, அது மேரிகோல்டு பிளான்ட். இந்த செடியில் அழகாக சாமந்தி பூ மாதிரி ஒரு சூப்பராக மஞ்சள் கலர் பூ பூக்குங்க. ஆனால் அது சாமந்தி பூ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஃப்ராக்ரன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லீவ்ஸும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் வந்து உருளைக்கிழங்கு செடிகளுங்க. போன வருஷம் நான் வந்து உருளைக்கிழங்கு தான் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அதெல்லாம் வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கு தான் அப்படியே வச்சேன். Potatoes are growing really well and fast with the hope. ஊண்டி வச்ச மறுநாள்ல இருந்து மழை, வெயில், அப்புறம் குளிர் இப்படி எல்லாத்தையும் தாங்கி அது ரொம்ப டயர்டாக இருக்குது. அதை பார்த்தாலே தெரியும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் விதைகள் போட்டேன் இல்லையா, அந்த செடியும் இதுகளோட ஊண்டி வைக்க போகிறோம். ஆனால் இந்த செடி நாங்கள் எதையுமே ரிமூவ் பண்ணலை, அது அப்படியே தான் இருக்க போகுது. இது பிரிக்கணுமா? அப்படியே வைங்க. ரெண்டாயிரத்தி 19 கார்டனை விட 2020 கார்டன் கொஞ்சம் டல்லாக தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் இப்போ அது நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் எங்களுக்கு ஒரு சூப்பரான ஆச்சரியம் காத்துட்ருக்கு. நானுமே நான் கண்டிப்பா surprisingly we have 3 baby curry leaves. Look, 1 2 3 and one more is here. 4. செடியை வந்து அழகாக பார்த்து விதை போட்டு முளைக்க வச்சோம். ஆனால் ஊண்டின மறுநாளே சரியான மழை, அப்புறம் ஒரு வாரத்திலேயே சரியான குளிர், இதெல்லாம் தாக்கு பிடிச்சி எங்களோட செடி நல்லபடியாக வளர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத எங்களோட அடுத்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.